Good morning, students. In today's class, we are going to start our new chapter, chapter number 4, Financial Market. So from this chapter 4, 5, 6, we are going to talk about financial market. So financial market is nothing but a market where we are buying and selling the financial instruments. The normal market அப்படின்னா buying and selling of a product. ஒரு ப்ராடக்டை ஒரு திங்ஸை பை பண்ணி சேல் பண்ணுற இடம் தான் மார்க்கெட்னு சொல்லுவோம். So what is the difference between the normal market and financial market is nothing but normal market, the visible, the usable product is going to be sell and going to be buy. So in this financial market, similarly we are going to buy and sell something, but here we are going to buy and sell financial instruments. Financial instrument is nothing but shares, debentures, a bill, a treasury bill. So these are all the documents and these are all the instruments we are going to buy or we are going to sell in this market. So this is called financial market. So why we supposed to buy and sell a financial market? If we are going for a market, we are buying something, we are paying the money, we are receiving the product, we are using for our own purpose. நம்மளோட ஓன் நீடை ஓன் டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இப்போ கடைக்கு போகிறோம், ஒரு பொருளை வாங்குகிறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் த மார்க்கெட் வி எவ்ரிவன் வி நோ. பட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்ரிபடி கவர்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் அண்ட் பேங்கிங் செக்டர் அண்ட் எவ்ரிபடி இஸ் நீட் ஆஃப் மணி ஃபார் சம் ரீசன்ஸ். கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு தனி இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், இல்லை என்ன செக்டாராக இருக்கட்டும், டெஃபினட்டாக எவ்ரிபடி இஸ் நீட் ஆஃப் மணி. அந்த நமக்கு தேவையான அந்த மணி எல்லாமே நம்ம கையில் எப்பயுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இன் சம் அக்கேஷன்ஸ் வி ஹாவ் டு கோ ஃபார் கெட்டிங் அ கிரெடிட். பேங்க்கில் லோன் வாங்குவோம், இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் அந்த கிரெடிட் வாங்குவோம், அவுட் சைடர்ஸ் கிரெடிட்டாஸ்ட்டு கடன் வாங்குவோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் டு கெட் ஃபார் அன் இன்ட்ரெஸ்ட் பேசிஸ். So we have in all the time we couldn't say that in all the time we can get the money from outsiders. எல்லா நேரமே இந்த கிரெடிட்டாஸ்ட் இருந்தோம் பேங்க்ல இருந்தோம் நமக்கு எப்பயுமே பணம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக தான் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஐ மீன் ஷேர்ஸ் மூலமாகவும் டிபென்ச்சர்ஸ் மூலமாகவும் பில்லு மூலமாகவும் நம்ம மணி ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காகவே சம் த பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் எக்ஸஸ் ஆஃப் மணி இன் their ஹேண்ட். அப்போ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் நம்ம பணம் தான் வாங்க போகிறோம்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஹூ வில் கிவ் த மணி? So those who are having the enough money and surplus money, so beyond their usage, அவங்களோட யூசேஜ் போக யார் கையில் சர்ப்ளஸாக மணி இருக்கோ that type of people will come and participate in the financial market to sell their money to the needed people. ஸோ அப்போ யார் கையில் சஃபிஷியண்ட்டாக மணி இருக்கோ அவங்க இந்த மார்க்கெட்டில் வந்து அவங்களோட எக்ஸஸாக இருக்கிற மணியை யாருக்கு நீடாக இருக்கோ யார் டெபிசிட்டில் இருக்காங்களோ அந்த பீப்புளுக்கு செல் பண்ணுவாங்க. So the needy people is a buyer. The surplus people is called as a seller. அப்போ நார்மல் ஒரு ப்ராடக்டோட பையிங் அண்ட் செல்லிங்கில் எப்படி பையர் அண்ட் செல்லர் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்லையும் பையர் அண்ட் செல்லர் இருக்காங்க. ஹூ இஸ் கால்டு பையர் அண்ட் ஹூ இஸ் கால்டு செல்லர்? த சர்ப்ளஸ் பீப்புள், த பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் த மோர் மணி இன் their ஹேண்ட். யாரோட கையில் அதிகமான பணம் இருக்கோ அவங்க தேவைகள் போக யாரோட கையில் அதிகமான பணம் இருக்கோ that people will act as a seller in this financial market. So who is the buyer? The person who is going to utilize this surplus. யாருக்கு வந்து பணம் நீடடாக இருக்கோ டிமாண்டாக இருக்கோ பத்தாமல் இருக்கோ that people will go for this financial market and take part as a buyer for buying money from that seller. ஸோ யாருக்கு பணம் தேவையோ அவங்க இந்த மார்க்கெட்டில் போய் செல்லர்கிட்ட இருந்து அவங்களோட மணியை வாங்கி ஸோ வாட் டைப் ஆஃப் பீப்புள் will go for this financial market. அப்போ எந்த டைப் ஆஃப் பீப்புள் இங்கே போவாங்க அப்படின்னா யாருக்கு டெபிசிட்டாக இருக்கோ அவங்களும் யாருக்கு சர்ப்ளஸாக இருக்கோ அவங்களும் தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் என்ன ஆக்ட் பண்ண போகிறாங்க? பையராகவும் செல்லராகவும் ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஜஸ்ட் I'll explain the introduction. Financial market facilitates business firm as well as a government. இது இவங்களுக்கு தான் யூஸ் ஆகும் இவங்களுக்கு தான் யூஸ் ஆகும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி திஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட் வில் பி யூட்டிலைஸ்டு பை த பிஸ்னஸ் பீப்புள் பிகாஸ் த பிஸ்னஸ் பீப்புள் ஆர் அ நீட் ஆஃப் மோர் மணி ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் தேர் பிஸ்னஸ். அவங்க பிஸ்னஸை வளர்ச்சிப்படுத்துறதுக்காக ஐ மீன் டெவலப் பண்ணுறதுக்காகவும் என்லான்ச் பண்ணுறதுக்காகவும் அவங்க பிஸ்னஸை லார்ஜ் ஸ்கேலில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த டைப் ஆஃப் பீப்புள் தான் அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மணி வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் பீப்புளுக்காகவும் அண்ட் கவர்மெண்ட் பிகாஸ் கவர்மெண்ட் இஸ் அலோகேட்டிங் their மணி ஃபார் த வேரியஸ் பர்பஸ் அண்ட் வேரியஸ் ரீசன்ஸ். நிறைய ஃபண்ட் அவங்க அலோகேட் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய செக்டார்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. டெஃபினட்டாக கவர்மெண்ட்டுக்கும் மணியோட நீடி இருக்கும். அப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ்க்காகவும் கவர்மெண்ட்டுக்காகவும் ஃபண்டை ரைஸ் பண்ணி கொடுக்குற ஒரு பிளேஸ் தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஓகே, தென் செகண்ட் பாயிண்ட், ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஜஸ்ட் நவ் ஐ செட்
because the person who is having the need will go for a financial market. அவங்க யார்கிட்ட இருந்து வாங்க போறாங்க? surplus people கிட்ட இருந்து. So those surplus people is called as an investor. Seller is called as an investor because they are only having the surplus money in their hand. So if they should decide to invest their money into financial market, அவங்க கிட்ட கையில் செலவு போக மிச்சம் அதிகமாக இருக்கிற பணத்தை அவங்க இந்த மார்க்கெட்டில் கொண்டு வந்து முதல்ல என்ன பண்ண ரெடியாக இருக்கணும்? இஷ்யூ பண்ண ரெடியாக இருக்கணும். So that issuer, that's a lender, that seller is called as an investor here. Okay, இவங்க என்ன இன்வெஸ்ட் பண்றாங்க? They are going to invest their surplus fund. So what is the purpose of investing the surplus fund? யாருமே வந்து எந்த ஒரு எய்மும் எந்த ஒரு ரிட்டர்னும் எதிர்பார்க்காம ப்ராஃபிட்டும் எதிர்பார்க்காம no one will spend their money. அவங்க ப்ராஃபிட் இல்லாமல் யாருமே பணத்தை செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டர், ஆஸ் அன் இஷ்யூயர், ஆஸ் அன் லெண்டர், வாட் தே வில் எக்ஸ்பெக்ட்? டெஃபினெட்லி தே வில் எக்ஸ்பெக்ட் சம் ரிட்டர்ன், some profit எதிர்பார்ப்பாங்க. So this is the basic introduction about financial market. The next one is Indian financial system. So the financial market is different from country to country. எல்லா கண்ட்ரிலையுமே ஒரே ஃபினான்ஷியல் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரே ஃபினான்ஷியல் மார்க்கெட் தான் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. So the country will follow their own financial system, their own rules and regulation. In India, in the financial system has been divided into two categories. One is organized sector, another one is unorganized sector. So organized sector is nothing but which is fully controlled by the government, by the SEBI, Security Exchange Board of India. Already we have discussed in accountancy. So share market, the full shares and debentures is going to be controlled by one authorized person. So the market which are authorized, which are controlled by certain sector. So that type of market is called as an organized Indian financial market. So then what is an unorganized? They are not controlled by any authority. In the unorganized market வந்து எந்த authority கிளையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. So they are acting in their own rules and regulation. So yeah, they are also doing the financial market activities, but these unorganized market will not be controlled by anyone. எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கீழையும் எந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளேயும் அவங்க உள்ள வரமாட்டாங்க. Okay, so the organized market is classified into four. One, regulators, then financial institutions, then financial market, then financial services. Then unorganized market is classified into money lender and indigenous bankers, the private bankers. Then usual creditors is called as a money lenders, private bankers is called as an indigenous banker. They are controlled by their own self. அவங்களோட பேங்க் அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க, அவங்களோட கிரெடிட்டை அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. That's why they are comes under the category of unorganized sector. So organized sector is fully controlled by SEBI. Okay, the next we are going to see meaning and definition of a financial market. So just now I said a financial market is nothing but is a flow of fund from the lender to the needed people. The lender is also called as a supplier. So that's what they are mentioned here. So financial market may be a channel. It is a one channel. It's a one way, one method, one middle person, one middle market. So what is the usage of this middle market? This helps to flow loanable fund. It helps to flow in the sense moving from one person to another person. What is going to move here? The money is going to move. So loanable funds is directed from a supplier. So supplier in the sense the person who is giving the excess money. அவங்கள்ட்ட எக்ஸஸாக இருக்கிற மணியை கொடுக்குறாங்க இல்லைங்களா, செல்லர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ செல்லர், லெண்டர், இஷ்யூயர், இன்வெஸ்டர், சப்ளையர் இஸ் எவ்ரிதிங் இஸ் சேம். ஸோ யார் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கிற மணியை இந்த மார்க்கெட்டில் வந்து இஷ்யூ பண்ணுறாங்களோ, ஓகே, தட் சப்ளையர் ஷுட் ஹாவ் வாட்? ஷுட் ஹாவ் எக்ஸஸ் of money, either in the form of money or in the form of asset, but anyway they should have excess. Okay, this excess is going to forward to whom? To the demander. Who is the demander? The buyer, needy people. So the excess of money is going to be flow and going to be given to the demander. Demander in the sense those who are in need of fund, those who are in deficit. யாருக்குள்ள கையில் பற்றாக்குறையா இருக்கோ, யாருக்கு பணம் தேவையோ அவங்களுக்கு இதை கொடுக்க போறாங்க. Okay, the next one, definition. So according to Brigham Egan F, the place where people and organization wanting to borrow. So market is a place என்றது நமக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் நம்ம ஜென்ரல் மார்க்கெட்டிங் படிக்கும் போதே 11th என்ன படிச்சுட்டு இருக்கோம்னா, மார்க்கெட்டிங் இஸ் அ பிளேஸ் வேர் பையர் அண்ட் செல்லர் ஆர் மீட்டிங் அண்ட் வேர் த பையர் அண்ட் செல்லர் ஆர் கமிங் ஃபார் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் பர்டிகுலர் ப்ராடக்ட். அது அந்த எந்த ஒரு இடத்துல பையர் அண்ட் செல்லர் மீட் பண்ணுறாரோ அதை தான் நம்ம என்னென்ன சொல்லுவோம், ஜென்ரலாக மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். இங்கேயும் எங்கெல்லாம் மார்க்கெட்டுன்னு வருதோ த மீனிங் இஸ் சேம். அஃப்கோர்ஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு பிளேஸ். இந்த மார்க்கெட்டும் பிளேஸை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆனால் எந்த பிளேஸை, எந்த மாதிரி பிளேஸை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, வேர் பீப்புள் அண்ட் ஆர்கனைசேஷன், ஒரு இண்டிவிஜுவலுக்கோ இல்லை ஜென்ரல் பப்ளிக்குக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கோ என்ன தேவைப்படுது? வாண்டிங் டு பாரோ மணி.
they are not at all going to borrow the product. அவங்க எந்த ஒரு பொருளையும் இங்கே வாங்குறதுக்காக வரல. they are coming for borrow the money. நமக்கு தேவையா இருக்கிற மணியை இன்னொரு பர்சன் இருந்து என்ன பண்ண போறாங்க, வாங்க போறாங்க. அண்ட் ஆல்சோ அண்ட் ஒன் மோர் பர்சன், பையர் ஓகே வந்துட்டாங்க, அப்போ கண்டிப்பாக யார் வேணும், சப்ளையர்ஸ் வேணும். பிகாஸ் வித்தவுட் த சப்ளையர் நோ ஒன் கேன் கெட் த மணி. இங்கே சப்ளையர் இல்லாமல் பணமே வாங்க முடியாது. ஸோ அப்போ யாரும் மீட் பண்ணிக்கிறாங்க, த பர்சன் ஹூ இஸ் இன் நீட் ஆஃப் மணியும் அண்ட் த பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் த சர்ப்ளஸ். அப்போ யார் கையில் பணம் அதிகமாக இருக்கோ அவங்களும் இந்த மார்க்கெட்டுக்கு வரணும், யாருக்கு நீடு இருக்கோ அவங்களும் இந்த மார்க்கெட்டுக்கு வரணும். இந்த ரெண்டு பீப்புளும், எந்த ரெண்டு பீப்புளும், பரோயர் ஆஃப் மணியும் இஷ்யூயர் ஆஃப் சர்ப்ளஸ் பர்சன், அந்த ரெண்டு பேரும் மீட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் scope of financial market. Scope is nothing but their limit, their role, their extent. So என்ன லிமிட் இருக்கு ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட், என்னென்னலாம் பண்ணுறாங்க, வாட் இஸ் த ரோல் அண்ட் வாட் இஸ் த டெட்லைன் for doing a financial marketing activities. So the first thing is the financial market is giving help and giving the assistance and giving support to the various type of people. இவங்களுக்கு தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து ஹெல்ப் பண்ணும், இந்த மாதிரி பீப்புள் மட்டும்தான் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. whoever it is, it may be a business, it may be a sector, it may be a banking institution, even to the government. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனில் ஆரம்பித்து கவர்மெண்ட் வரைக்கும் எனி ஒன் கேன் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் த ஃபினான்ஷியல் மார்க்கெட். So the first point is financial assistance. This financial market giving financial assistance to individual, then agriculture sector, industrial sector, service sector, financial institution like bank, insurance company and provident fund company, government. So whoever may be a person, they can take part and they can also the participants of the financial market. அப்போ இவங்களுக்கு மட்டும்தான் அந்த மார்க்கெட்டில் மணி கிடைக்கும், இவங்களுக்கெல்லாம் கிடைக்காதுன்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகே, த செகண்ட் பாயிண்ட் இஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃபினான்ஷியல் மார்க்கெட், ஸோ ஆல் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட், ஹூஎவர் இட் இஸ், வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் தீஸ் பர்சன், தே கேன் கெட் த ரெக்யர்ட் ஃபண்ட் இன் அ ஸ்டிபுலேட்டட் டைம். ஸோ அவங்களுக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ, எப்போ அவங்க டிமாண்ட் இருக்கோ, எப்போ அவங்களுக்கு நீட் இருக்கோ, எப்போ அவங்க டெஃபிசிட்னு ஃபீல் பண்ணுறாங்களோ, அண்ட் தேட் டைம் தீஸ் பீப்புள், திஸ் லிஸ்டட் பீப்புள்னோ இண்டிவிஜுவல் செக்டர் சொன்னோம் இல்லைங்களா, இவங்க யார் வேணும்னாலும் அவங்களுக்கு ரெக்கர்டான டைமில் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் போய் என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். The next one is types of financial market. This is the most important 5-mark question. So financial market is classified on various bases. The first basis is on the basis of types of financial claim. So claim in the sense receiving the money. ஸோ நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி இங்கே ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை ரெண்டு கேட்டகரியாக டிவைட் பண்ணுறோம். ஒன் இஸ் அ டெப்ட் மார்க்கெட், another one is the equity market. So debt market is nothing but the market where we are buying and selling the government bond. நம்ம எந்த மார்க்கெட்டில் கவர்மெண்ட் ரிலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்டை, டெப்ட் சம்மந்தமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை பை பண்ணி சேல் பண்ணுறோமோ, தட் மார்க்கெட் இஸ் கால்ட் அஸ் அ டெட் மார்க்கெட். ஸோ ஐ ரிப்பீட், டெட் மார்க்கெட் இஸ் நத்திங் பட் அ மார்க்கெட் வேர் வி ஆர் பையிங் அண்ட் செல்லிங் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம எந்த ஒரு மார்க்கெட்டில் டெப்ட்னா கடன், ஸோ கடன் சம்பந்தமான இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நத்திங் பட் அ பாண்டு, டிபென்ச்சர்ஸ், ஷேர்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, தட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ கவர்மெண்ட் ரிலேட்டடான டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எந்த ஒரு மார்க்கெட்டில் சேல் பண்ணி ரிசீவ் பண்ணுறோமோ, தட் மார்க்கெட் இஸ் கால்ட் அஸ் அ டெட் மார்க்கெட். ஸோ தேர் கிவிங் எக்ஸாம்பிள் government bond and securities and corporate debenture and bond, that is example for debt market. The second one is equity market. The name itself you can remember. ஸோ எந்த ஒரு மார்க்கெட்டை நம்ம ஈக்விட்டி ஷேரை பை பண்ணி சேல் பண்ணுறோமோ, தட் மார்க்கெட் இஸ் கால்ட் அஸ் அ ஈக்விட்டி மார்க்கெட். ஸோ த நேம் கம்ஸ் ஈக்விட்டி, ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் இட் இஸ் அ ஈக்விட்டி மார்க்கெட். ஸோ ஈக்விட்டி ஷேரை பை பண்ணி சேல் பண்ணுறனால இந்த மார்க்கெட்டுக்கு பேர் ஈக்விட்டி மார்க்கெட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆன் த பேஸ் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம். அங்கே டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம்னு சொன்னோம், இங்கே மெச்சூரிட்டி இன் த சென்ஸ் தேர் பீரியட், அவங்க எவ்வளோ நாளில் யூஸ் பண்ணுறாங்க. மெச்சூரிட்டி இஸ் நத்திங் பட் த பீரியட் ஆஃப் எண்ட். எவ்வளோ இப்போ எந்த ஒரு நம்ம கடன் வாங்கினாலும் we have to settle in a particular period. நம்ம வாங்கும்போது ஷார்ட் டேர்ம் லோனாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா வித்தின் 1 இயர்க்குள்ளே ரீபே பண்ணுவோம். நம்ம வாங்கும்போது லாங் டேர்ம் லோனாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா, ஸோ வாட் எவர் மே பி த லோன், தட் ஷுட் பி ப்ரிஸ்கிரைப்டு, தட் ஷுட் பி ரீபேயபிள் இன் அ பர்டிகுலர் டைம். கண்டிப்பாக நம்ம கடன் வாங்கும் போதே எவ்வளோ நாள் அதை ரீபே பண்ணுறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தான் நம்ம கடன் வாங்கியிருந்திருப்போம். ஓகே, ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் த பீரியட், அதை தான் இங்கே மெச்சூரிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ மெச்சூரிட்டி இஸ் நத்திங் பட் பீரியட். ஸோ ஆன் த பேஸ் ஆஃப் திஸ் பீரியட் த மார்க்கெட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 category. One is the money market, another one is a capital market. See, simply you can remember students, money market is nothing but short term market. நம்ம லோன்லேயே அடிக்கடி படிச்சிருக்கோம், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், நிறைய கேட்டகரியில் லைபிலிட்டிஸ் படிக்கும் போதும் சரி, அசட்ஸ் படிக்கும் போதும் சரி, we used to repeat the word short term and long term.
ஸோ லைக் தட் இங்கே ஃபினான்ஷியல் மார்க்கெட்டையுமே ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, அந்த இயர்ஸை பேஸ் பண்ணி ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி. ஸோ த ஷார்ட் டேர்ம் இஸ் அதர்வைஸ் கால்டு மணி மார்க்கெட். இப்போ மணி மார்க்கெட்டில் என்ன டைப் ஆஃப் செக்யூரிட்டிஸ் தான் பை பண்ணி சேல் பண்ணுவாங்கன்னா ஷார்ட் டேர்ம் பீரியட் உள்ள செக்யூரிட்டிஸ். வாட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் பீரியட்? இஸ் லெஸ் தேன் 1 year ஆர் வித்தின் 1 year. அந்த 1 year எக்ஸாக்டாக 1 yearலையோ இல்லை வித்தின் த இயர், இந்த இயர்க்குள்ளே நம்ம ரீபே பண்ணக்கூடிய லோன்ஸ் எல்லாமே, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் எல்லாமே எந்த கேட்டகரிக்கில் வரும் அப்படின்னா மணி மார்க்கெட். So and when you are buying a security from this money market, you are supposed to repay within a year. நீங்கள் ஒரு ட்ரெஷரி பில்லையோ இல்லை ஒரு சிஓடி சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டையோ நீங்கள் போய் மணி மார்க்கெட்டில் வாங்கினீங்க அப்படின்னா யூ சப்போஸ் டு ரீபே வித்தின் 1 year. நீங்கள் வாங்கின கடனை அந்த பில்லோட அமௌண்ட்டை எதுக்குள்ளே செட்டில் பண்ணி ஆகணும்னா 1 yearக்குள்ளே செட்டில் பண்ணி ஆகணும். ஸோ என்ன டைப் ஆஃப் நீங்கள் மணி எல்லாம், ஐ மீன் என்ன டைப் ஆஃப் பில்லெல்லாம் இந்த மணி மார்க்கெட்டு கீழே நீங்கள் பை பண்ண முடியும் அப்படின்னா, மணி மார்க்கெட்டில் எல்லாமே சேல் பண்ண மாட்டாங்க. நம்ம யூஸ்வலாக ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் எல்லாமே சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் மணி மார்க்கெட்டில் சேல் பண்ண மாட்டாங்க. வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? ஏன்னா அதெல்லாம் லாங் டேர்ம். ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் எல்லாமே லாங் டேர்ம். அப்போ ஷார்ட் டேர்ம்குள்ளே என்னென்ன லிஸ்ட்டு என்னென்னலாம் வரும் அப்படின்னா, ட்ரெஷரி பில்லு, கமர்ஷியல் பேப்பர், சர்டிஃபிகேட், இதில் பற்றி நம்ம கண்டினியூ நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். Okay, it's a treasury bill, commercial paper, certificate of deposit. These are all the document and securities which can be sold in a money market. Why only these type of securities are sold in money market? Because it's repayable within 1 year. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ நாளைக்குள்ள ரீபே பண்ணணும்? 1 yearக்குள்ளே ரீபே பண்ணணும். அதனால தான் இது என்ன கேட்டகரி கீழே வருது? மணி மார்க்கெட் என்ற கேட்டகரி கீழே வருது. ஓகே, and then capital market, as I said. ஸோ மணி மார்க்கெட் அப்படின்றது ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேபிட்டல் மார்க்கெட்டு என்ன கேட்டகரி கீழே வரும்? லாங் டேர்ம்ன்ற கேட்டகரி கீழே வரும். Okay, so the capital market is the market where we are using long term security. What is the long term security? Shares and debentures. ஓகே, அப்போ ஷேர்ஸும் டிபென்ச்சர்ஸும் தான் இங்கே கேபிட்டல் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் பேசிஸில் பை பண்ணி சேல் பண்ணுவாங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம். நம்ம இஷ்யூ இன் த சென்ஸ் கிவிங், நீங்கள் எந்த டைமில் அதை சேல் பண்ணுறீங்களோ, எந்த டைமில் அதை கொடுக்குறீங்களோ, இஷ்யூ பண்ணுறீங்களோ, அந்த டைமை பேஸ் பண்ணி இந்த ஃபினான்ஷியல் கிளைமை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. One is a primary market and secondary market. Simply you can remember, primary market is a first time market, is a fresh market, is a new market. So primary naale first, adadu nama colloquially we used to say primary na was the most important, it's the first thing solluvom illingla. So like that, primary market is nothing but the market and the security where we are selling freshly. ஸோ எந்த மார்க்கெட்டில் நம்மளோட செக்யூரிட்டிஸை ஃபர்ஸ்ட் டைம் செல் பண்ண போகிறோமோ, ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ பண்ண போகிறோமோ, தட் மார்க்கெட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரைமரி மார்க்கெட். ஓகே, ஸோ வாட் இஸ் செகண்டரி மார்க்கெட்? செகண்டரி மார்க்கெட் இஸ் த ரீஇஷ்யூ மார்க்கெட். ஸோ ஆல்ரெடி இஷ்யூ பண்ண ஒரு செக்யூரிட்டிஸை வாங்கி நம்ம எகைன் இன்னொருத்தருக்கு நம்ம ரீசேல் பண்ணுறோம் இல்லைங்களா, தட் இஸ் அ செகண்டரி மார்க்கெட். ஓகே, தே ஆர் கிவிங் த கீ டேர்ம், ஜஸ்ட் நோட் டவுன். is an institution that are involved in the sale of security. So in the market la enna dhaan sale panna porom? Sale of security dhaan. Eppadi sale panna podom? For the first time, this is the most important term, for the first time by the issuer. ஒரு issuer வந்து இது வரைக்கும் இது என்ன பண்ணதே கிடையாது. He doesn't issued any security. இது வரைக்கும் யாருக்கும் security issue பண்ணதே கிடையாது. இப்போ தான் first time என்ன பண்ண போறாரு? He is coming and acting as a issuer in this market. ஃபர்ஸ்ட் டைம் அவரோட செக்யூரிட்டிஸை வந்து இந்த மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ண போறாரு. அதனால தான் இந்த மார்க்கெட்டுக்கு பேர் பிரைமரி மார்க்கெட். ஓகே, இந்த பிரைமரி மார்க்கெட்டில் டைரெக்டாக யாருக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னா, இன்வெஸ்டர் வில் இஷ்யூ டைரக்ட்லி டு த பீப்புள். ஸோ பிரைமரி மார்க்கெட்டில் எந்த மிடில் மேனும் இருக்க மாட்டாங்க. இன் திஸ் மார்க்கெட் த இஷ்யூயர் வில் டைரக்ட்லி இஷ்யூ டு த நீடட் பீப்புள். ஓகே, தென் செகண்டரி மார்க்கெட், மோஸ்ட் ப்ராப்ளி செகண்டரி மார்க்கெட் வில் ஹேவ் அ மிடில் மேன். ஏன்னா அதுக்கு பேரே ரீசேல்னு சொல்லிட்டோம். ஏற்கனவே ஒருத்தர் யூஸ் பண்ணதையோ இல்லை ஏற்கனவே ஒருத்தர் வாங்கி வச்சிருந்ததையோ நம்ம திரும்ப பை பண்ணி திரும்ப ரீசேல் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் செகண்டரி மார்க்கெட், செகண்ட் டைம் மார்க்கெட், ஆல்ரெடி இஷ்யூடு மார்க்கெட், ரீஇஷ்யூ மார்க்கெட். இந்த மாதிரி நிறைய டேர்ம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த ரீஇஷ்யூ மார்க்கெட்டில் டெஃபினட்டாக மிடில் மேன் கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகே, the next one is on the basis of timing of delivery of financial claim. Delivery in the sense issuing, டெலிவரி பண்ணுறது. ஒரு ப்ராடக்ட்டை போய் டோர் டெலிவரி பண்ணுறோம், ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணுறோம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ டெலிவரி இன் த சென்ஸ் கிவிங். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் த டெலிவரி த மார்க்கெட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு டூ. ஒன் இஸ் அ கேஷ் ஆர் ஸ்பாட் மார்க்கெட், another one is a forward or future market. So இந்த வேர்டை ஞாபகம் வச்சே நீங்கள் இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷ் ஆர் ஸ்பாட் மார்க்கெட். வாட் இஸ் a spot? அந்த ஸ்பாட்லையே immediately you are paying the money, you are receiving the security. Immediately, there is no future contract. இங்கே எந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டும் கிடையாது. இமீடியட்டாக அதுக்குரிய கேஷும் பே ஆகுது, இது இமீடியட்டாக அதுக்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ நம்ம ரெகுலர் பையிங்கில் சொல்லுவோம் கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவோம், கேஷ் சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் இமீடியட்லி யூ ஆர் பேயிங் த கேஷ், யூ ஆர் ரிசீவிங் த குட்ஸ்.
பணம் உங்களுக்கு போய் ரிசீவ் ஆகுது, உங்களுக்கு வந்து ப்ராடக்டோட ஓனர்ஷிப் ரிசீவ் ஆகுது. இதுதான் நம்ம ரெகுலர் மார்க்கெட்டில் ஸ்பாட் மார்க்கெட்னு சொல்லுவோம். ஸோ இன் திஸ் கேஸ் ஹியர் த ஈவன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் இஸ் ஆல்சோ ஹேவிங் த ஸ்பாட் மார்க்கெட். நம்ம ரெகுலர் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஸ்பாட் மார்க்கெட் இருக்குது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே வந்து எந்த ப்ராடக்டோட ஓனர்ஷிப்பும் மாறதில்லை. ஹியர் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் ஃபார்வர்டிங். எதை நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நத்திங் பட் பில், இஸ் அ டாக்குமெண்ட். ஓகே, அப்போ ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்டை இமீடியட்டாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்குரிய மணியையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்பாட் மார்க்கெட். அந்த ஸ்பாட்லேயே ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எது ரெண்டுமே, கேஷும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஸோ வாட் இஸ் அ ஃபியூச்சர் மார்க்கெட்? டெஃபினெட்லி யூ கேன் கெஸ். ஸ்பாட் மார்க்கெட்டில் ஒரே டைமில் இமீடியட்டாக அட் அ டைமில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ ஃபியூச்சர் மார்க்கெட்னா என்ன மீனிங்? The delivery of the payment, the delivery of the particular document is not paid immediately. அவங்களுக்கு உடனே டெலிவரி ஆக போகிறது இல்லை. இன் ஃபியூச்சர் பீரியட், இன் சர்டைன் ஃபியூச்சர் கேஸ், இன் ஃபியூச்சர் டைம் வி கேன் டேக். அது நம்மளோட கன்வீனியன்ட். அந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி 1 year 2 years 3 years 6 months 1 month. ஸோ வி கேன் ஃபிக்ஸ் இட் பேஸ்ட் ஆன் த கான்ட்ராக்ட். நம்மளும் இஸ்யூவரோ லெண்டரோ என்ன நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் எனிவே ஃபியூச்சர் மார்க்கெட், த டெலிவரி ஆஃப் த அசட் ஆர் த கேஷ் பேமெண்ட் இஸ் நாட் டேக் பிளேஸ் இமீடியட்லி. இட் வில் பி டன் இன் ஃபியூச்சர் டைம். உடனே எந்த இதுவும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஃபியூச்சரில் தான் அதுக்குரிய பணத்தை கொடுக்க போகிறீங்க, அதுக்குரிய அசட்டை வாங்க போகிறீங்க. தட் இஸ் த ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர் மார்க்கெட். The next one is on the basis of organizational structure of financial market. Organizational structure is nothing but their control. Just now we have discussed regulated market, unregulated market we have discussed, no? So like that, based on their organization control, the market is classified into two. One is exchange traded market, then over the counter market. So exchange traded market is nothing but centralized market. எல்லா மார்க்கெட்டையும் காமனாக ஒரு அசோசியேஷன் மூலமாக ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ who is having the controlling authority entire security market? The SEBI is having the entire authority to control the security market. So the company who are all buying and selling under the control of SEBI comes under exchange traded market. அப்போ எந்த ஒரு மார்க்கெட் எல்லாம் செபிக்கு கீழே இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்க எல்லாமே என்ன கேட்டகரிக்கில் வருவாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட். பிகாஸ் ஆல் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் கம்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஒன் சென்ட்ரலைஸ்டு ஆர்கனைசேஷன் கால்டு செபி. எல்லா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டும் ஒருத்தருக்கு கீழே வர்றாங்க, அதுதான் யாருன்னா செபி. ஸோ செபி இஸ் இன் சென்ட்ரலைஸ்டு ஆர்கனைசேஷன் விச் கண்ட்ரோல் த என்டையர் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஃபினான்ஷியல் மார்க்கெட். அப்போ ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்னா என்ன? தெர் இஸ் நோ கண்ட்ரோல் ஓவர் பை எனி ஆர்கனைசேஷன். அப்போ இந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டை யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அப்போ செபிக்கு கீழே வராமல் எந்த மார்க்கெட்டெல்லாம் இருக்கோ ஆல் தட் மார்க்கெட் இஸ் கால்ட் அஸ் அன் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். ஸோ அதர்வைஸ் கால் இஸ் அ டீசென்ட்ரலைஸ்டு. சென்ட்ரலைஸ்டு இன் த சென்ஸ், ஜஸ்ட் வைஸ் இட் சென்ட்ரலைஸ்டு இன் த சென்ஸ் எல்லாரும் ஒரு ரூஃப் கீழே வருவாங்க, ஒருத்தருக்கு கீழே வருவாங்க. சார் அப்போ டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னா அந்த ஒரு ரூஃபை விட்டு வெளியில் இருக்கிறவங்க, ஸ்ப்ரெட்டாக இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்க. அப்போ அந்த செபிக்கு கீழே யாரெல்லாம் அந்த செபியோட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்களோ ஆல் தட் மார்க்கெட் வில் கம்ஸ் அண்டர் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் கொஸ்டின், ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ வாட் இஸ் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபங்க்ஷன்? ஸோ ஹவு ஃபார் தே ஆர் கோயிங் டு டூ அண்ட் வாட் ஆர் த ஒர்க் தே ஆர் கோயிங் டு டூ? ஸோ த மெயின் ஒர்க் இஸ் savings mobilization. So what is the mobilization? Collecting together, grouping. ஸோ கலெக்ட் பண்ணுறது, கோஆர்டினேட் பண்ணுறது, டுகெதர் பண்ணுறது, குரூப் பண்ணுறது. இங்கே எதை அவங்க மொபைலைஸ் பண்ண போகிறாங்க, ரிசீவ் பண்ண போகிறாங்க? சேவிங்ஸ். யார்கிட்ட இருந்து? தோஸ் ஆர் ஹேவிங் த சர்ப்ளஸ். யார்கிட்டலாம் பணம் எக்ஸஸாக இருக்கோ அந்த பீப்புள்கிட்ட இருந்தெல்லாம் பணத்தை வாங்கி ஒரு பர்டிகுலர் செக்டார்லையோ ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் அ சேவிங்ஸ் மொபிலைசேஷன். So the surplus money is going to be received from the issuer, lender. அப்போ யார் கையிலலாம் பணம் அதிகமாக இருக்கோ அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா? அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கு பேர் தான் சேவிங்ஸ் மொபிலைசேஷன். சரி, ஓகே, யார்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கலாம்? So who are all may be the surplus person, those who are the lender of this financial market. Of course, household individual, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம், பப்ளிக் செக்டர் கம்பெனியாக இருக்கலாம், சர்வீஸ் செக்டர் கம்பெனியாக இருக்கலாம். ஆஸ் வி டிஸ்கஸ்ட், அதோட பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த பீப்புள்கிட்ட இருந்தெல்லாம் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்ன பண்ண போகுது? கோயிங் டு கலெக்ட் த சர்ப்ளஸ் மணி ஃப்ரம் தீஸ் பீப்புள். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் செகண்ட் ரோல் இஸ் investment.
ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹேவிங் த சேவிங்ஸ் மொபைலைசேஷன்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன சொன்னோம்? சேவிங்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக வாங்க போகிறாங்கன்னு சொன்னோம். இப்போ யார்கிட்டலாம் பணம் அதிகமாக இருக்கோ அதையெல்லாம் வாங்கி இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் இப்போ கையில் வச்சிருக்காங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹேவிங் த சேவிங்ஸ் மொபைலைசேஷன்? வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் கலெக்டிங் திஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் பீப்புள்? ஒன்லி பிகாஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் டு த நீடட் கம்பெனி ஆர் நீடட் பீப்புள். யாருக்கெல்லாம் பணம் தேவை இருக்கோ அவங்கள்ட்டெல்லாம் கொண்டு போய் அந்த கலெக்ட் பண்ண மணி என்ன பண்ண போகிறாங்க? இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஹூ இஸ் கோயிங் டு இன்வெஸ்ட்? திஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் டு இன்வெஸ்ட் த ஃபண்ட்ஸ் டு த வேரியஸ் பிளேசஸ், டு த வேரியஸ் கம்பெனிஸ். அப்போ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு மூலமாக வெறும் சேவிங்ஸ் மட்டும் மொபைலைஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆல் தீஸ் சேவிங்ஸ் இஸ் கோயிங் டு பி இன்வெஸ்டட் டு த வேரியஸ் கம்பெனிஸ். வேறு வேறு இடத்துல என்ன பண்ண போகிறோம்? இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இதுவும் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த ரோல். The next one is national growth. This financial market will help to develop the individual, the company apart from nation. ஒரு தனி நபரோட சர்ப்ளஸை வாங்கி ஒரு கம்பெனிலையோ ஒரு செக்டார்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த செப்பரேட் இண்டிவிஜுவல், அந்த இண்டிவிஜுவல் தனி நபர்னு சொன்னோம் இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும் பெனிஃபிட்டு கிடையாது. ஓகே, போத் த பீப்புள் வில் ரிசீவ் த பெனிஃபிட், த இஷ்யூயர் அண்ட் த ரிசீவர். யார் பணம் கொடுக்குறாங்களோ, லெண்டர் இருக்காங்க இல்லைங்களா, சர்ப்ளஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் கண்டிப்பாக அதனால் ரிட்டர்ன் கிடைக்கும், பெனிஃபிட் கிடைக்கும். அட் த சேம் டைம் அந்த நீடட் பீப்புளுக்கு பணம் கிடைக்கிறது மூலமாக அவங்களுக்கும் சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டூ பீப்புள், இந்த இஷ்யூயர் லெண்டர் சொன்னோம் இல்லைங்களா, அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் பீப்புள் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் வில் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு க்ரோ த நேஷன். நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கும் நம்ம நேஷனோட க்ரோத்துக்கும் இது டெவலப் ஆகுது. ஹவு திஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஹெல்ப்ஸ் டு க்ரோ த நேஷன்? எப்படி இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலமாக நம்மளோட கண்ட்ரி வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் எப்பயுமே சொல்லுவோம் பணக்காரங்களாக இருக்காங்க, ஏழையாகவே இருக்காங்கன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டீவியேஷன்ஸ் மாறணும் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஷுட் பி டன் தேர் ஒர்க். அப்போ யார்கிட்ட அதிகமாக பணம் இருக்கோ அவங்கள்ட்ட இருந்து அந்த நீடட் பீப்புளுக்கு ஸ்ப்ரெட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ஈவன் பிளேஸ்க்கு வந்துடும் இல்லைங்களா. பணக்காரவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை நம்ம யாருக்கு தேவை இருக்கோ, யார் ஏழையாக இருக்காங்களோ அவங்களுக்கு வாங்கி ஃப்ரீயாக கொடுக்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ அவங்களோட நீடுக்காக இந்த மாதிரி அதிகமாக பணம் வச்சுருக்கவங்கள்ட்ட வாங்கி இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் நம்ம அப்லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி நம்ம கண்ட்ரியில் அந்த பிலோ பாவர்ட்டின்ற கேட்டகரியே இருக்க மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் ரிசீவிங் த மணி whenever they are needed. எல்லாருமே அவங்க தேவைக்கு பணம் இல்லாமல் அவங்களோட எய்மை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாட்டோட இந்த பாவர்ட்டி லைன் மாறணும், பாவர்ட்டி பொசிஷன் இன்க்ரீஸ் ஆகணும், ஐ மீன் பாவர்ட்டி இல்லாமல் பீப்புள் எல்லாமே ரிச் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் சொல்கிறோம் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஹெல்ப்ஸ் டு மூவ் த ஃபண்ட். அது அன்ஃபிட்டட் ஃப்ளோ இன் த சென்ஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட், எந்த தடையும் இல்லாமல், எந்த ஹிக்கப்ஸும் இல்லாமல், எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல். ஸோ ஈஸியாக இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலமாக யார்கிட்ட அதிகமாக பணம் இருக்கோ, சர்ப்ளஸாக இருக்கோ, அதை வாங்கி டெபிசிட் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக ஃப்ளோ பண்ணுறது மூலமாக ஆல் த பீப்புள் வில் கெட் த பெனிஃபிட். வென் ஆல் த பீப்புள் இஸ் கெட்டிங் த பெனிஃபிட் ஆட்டோமேட்டிக்கலி த பேரியர் ஆஃப் பாவர்ட்டி வில் பி மூவ்ட். அப்போ எப்போ பாவர்ட்டின்ற அந்த ஒரு பெரிய கான்செப்ட் ரிமூவ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ட்ரி என்ன ஆகும்? டெஃபினட்டாக க்ரோ ஆகும். The next one, entrepreneurial growth. What is entrepreneur? தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவோம். டூயிங் அ பிஸ்னஸ் பை their own, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ பை டூயிங் திஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஐ மீன் ஒரு பிஸ்னஸ் அவங்களே ஸ்டார்ட் பண்ணி அவங்களே பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் பிஸ்னஸ் வில் பி இன்க்ரீஸ்ட். So when the number of business will be increased, when they are getting enough money to start the business. அப்போ எப்போ எல்லாருமே தாராளமாக பிஸ்னஸ்குள்ளே வந்து அதிகமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க? அவங்க கையில் கேபிட்டல் எனஃபாக இருந்தால் டெஃபினெட்லி பீப்புள் வில் ஸ்டார்ட் த பிஸ்னஸ். நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசனை என்னன்னு கேளுங்க. என் கையில் முதல் இல்லை, என் கையில் கேபிட்டல் இல்லை, எனக்கு பணம் பத்தலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் தே ஆர் கெட்டிங் த சஃபிஷியன்ட் மணி ஃபார் ஸ்டார்டிங் த பிஸ்னஸ், டெஃபினெட்லி த நம்பர் ஆஃப் பிஸ்னஸ் வில் பி இன்க்ரீசிங். அப்போ நம்பர் ஆஃப் பிஸ்னஸ் அதிகமாக ஆரம்பித்தாலே ஆண்டர்ப்ரனர்ஷிப் அந்த செக்டர் என்ன ஆரம்பிக்கும்? இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் டு இன்க்ரீஸ் த ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிஸ்னஸ். அப்போ இந்த பணம், இந்த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மணி நீடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு மேஜரான விஷயம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஸோ வாட் இஸ் அன் இண்டஸ்ட்ரி? தோஸ் ஆர் டூயிங் த ஆக்டிவிட்டி ஆஃப் பிஸ்னஸ். யாரெல்லாம் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ அவங்க தான் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அப்போ ஃபினான்ஷியல் மார்க்கெட் வெறும் நார்மல் பீப்புளுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறதில்ல, வெறும் சர்வீஸ் செக்டருக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறதில்ல, இண்டஸ்ட்ரியல் பீப்புளுக்கும். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காகவும் இண்டஸ்ட்ரியல் பீப்புளுக்காகவும் ஈவன் இஃப் யூ ஹேவிங் த மணி யூ கேன் ஸ்டார்ட் த பிஸ்னஸ் ஈவன் அவுட் சைட் இந்தியா. உன் கையில் பணம் இருந்துச்சு அப்படின்னா நீ இந்தியாவை தாண்டி அமெரிக்காலேயோ, ஜப்பான்லேயோ, சைனாலேயோ தாராளமாக உன்னால் என்ன பண்ண முடியும்? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ for extending your business, for increasing the scope of the business, definitely we are in need of money.
அப்போ உங்கள் இண்டஸ்ட்ரி வந்து வேர்ல்டு லெவலில் டெவலப் ஆகணும், பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகணும், சொசைட்டியோட வெல்பீயிங் அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா எவ்ரிபடி இஸ் அ நீட் ஆஃப் மணி. அப்போ டோட்டல் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கும் டோட்டல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் எதோட நீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? Financial market role is most important. Okay, the next one is next question. So still now we have discussed the role of financial market. So the next we are going to start with functions of financial market. So what is the main functions of financial market? So here the function is classified into two. One is the intermediary function, then another one is the financial function. அப்போ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுன்றவங்க ரெண்டு விதமாக வந்து அவங்களோட ஒர்க்கை பண்ணுறாங்க. ஒன்று என்னவா ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்மீடியரி. வாட் இஸ் த இன்டர்மீடியரி? இஸ் நத்திங் பட் அ மிடில் மேன். யாருக்கும் மிடில் மேனாக, இஷ்யூயருக்கும் ரிசீவருக்கும் மிடில் மேனாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மிடில் மேனாக என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணுறாங்களோ தட் இஸ் கால்ட் அஸ் அன் இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன். ஓகே, லெட் வி ஸ்டார்ட் வித் த இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ ஒரு இன்டர்மீடியரியாக இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க? லெண்டர்கிட்ட இருந்து மணியை வாங்கி பாரோயருக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் ஆக்டிங் ஆஸ் அ டிரான்ஸ்ஃபரி. என்ன பண்ணுறாங்க? அப்போ ஒரு பீப்புள்கிட்ட இருந்து சர்ப்ளஸ் மணியை வாங்கி யார்கிட்ட, அந்த லெண்டர்கிட்ட இருந்து மணியை வாங்கி யார் கொடுக்க போகிறாங்க? பாரோயர்ஸுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒர்க் பண்ணுறதுனால தான் திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்ஸஸ். தட்ஸ் வை இட் கம்ஸ் அண்டர் இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன். அப்போ இவங்க ஒரு மிடில் மேன் ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ now down they are acting as a middleman and they are transferring the fund from the lender to the borrower. லெண்டர்னா யார்? யார்கிட்ட சர்ப்ளஸ் இருக்கோ அவங்க தான் லெண்டர். பாரோயர்னா யார்? யாருக்கு நீட் இருக்கோ, யார் வந்து கடன் வாங்குறாங்களோ, யார் வந்து பை பண்ணுறாங்களோ அவங்க தான் பாரோயர். ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஒன் ஆஸ் அ இன்டர்மீடியரியா செகண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா என்ஹான்சிங் இன்கம். வாட் இஸ் மீன் பை என்ஹான்சிங்? ஸோ என்ஹான்சிங் இஸ் நத்திங் பட் இன்க்ரீசிங், க்ரோயிங், டெவலப்பிங். ஸோ அவங்களுக்கு என்ன கிடைக்குது? தே ஆர் கெட்டிங் மணி. ஸோ யாருமே வந்து இப்போ நம்ம கடன் கொடுக்குறோம் அப்படின்னா எவரிபடி இஸ் எக்ஸ்பெக்டிங் சம் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி தான் இங்கே லெண்டர்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்டாவோ டிவிடெண்டாவோ அவங்களோட மணி என்ன ஆகும்? ரைஸ் ஆகும். ஸோ வென் த இண்டிவிஜுவல் இன்கம் இஸ் இன்க்ரீசிங் ஆட்டோமேட்டிக்லி நேஷனல் இன்கம் இஸ் இன்க்ரீசிங். ஒரு தனி நபரோட வருமானம் அதிகமாக 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 ஆட்டோமேட்டிக்லி திஸ் வில் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் ஆர் நேஷனல் இன்கம். ஸோ எப்படி ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட இன்கம் அதிகமாகுது? பிகாஸ் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கிற மணியை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் போட்டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணிட்டே இருக்காங்க, டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களோட இண்டிவிஜுவல் இன்கம் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இண்டிவிஜுவல் இன்கம் ரைஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி த டோட்டல் என்டையர் நேஷன் வில் பி இன்க்ரீஸ்ட். நேஷனல் இன்கம் வில் பி increased. Okay, then third one is productive usage. What does it mean by productive? It's nothing but production. So what is the purpose of getting money? எல்லாம் இப்போ தான் சொன்னோம், எல்லாருமே எதுக்காக இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் போய் மணி வாங்குறாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இன் டெவலப்பிங் தேர் பிஸ்னஸ். அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக. பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? அவங்களோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ வாட் இஸ் மீன் பை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்? இஸ் நத்திங் பட் இன்க்ரீசிங் தேர் ப்ரொடக்டிவிட்டி. அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் நத்திங் பட் வெறும் பில்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கிடையாது. வெறும் கேபிட்டல் அதிகமாக வாங்கி வச்சுட்டு நான் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறேன்னு அர்த்தம் கிடையாது. ஹியர் த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இஸ் நத்திங் பட் இன்க்ரீசிங் தயர் ப்ரொடக்ஷன். அவங்களோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்போ ஒரு ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க? வென் த பீப்புள் ஆர் ஹேவிங் மோர் டிமாண்ட். அவங்க கம்பெனி நல்ல பீப்புள் கிட்ட ரீச் ஆகி மார்க்கெட்டில் நல்லா வித்ஸ்டாண்ட் ஆகி பீப்புள் மத்தியில் நல்ல டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி தே சப்போஸ் டு ப்ரொடியூஸ் அ மோர் ப்ராடக்ட். அப்போ மோர் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது தே ஆர் நீட் ஆஃப் மணி. அதிகமான பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன வேணும்? டெஃபினெட்லி தே ஷுட் யூஸ் மோர் ஃபண்ட் டு ப்ரொடியூஸ். ரா மெட்டீரியல் வாங்கணும், மெஷின்ஸ் வாங்கணும், லேபருக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபண்ட் இல்லாமல், தட் மீன்ஸ் மணி இல்லாமல் அவங்களால ப்ரொடக்ஷனை என்ன பண்ண முடியாது? இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்போ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகலைன்னா இன்கம் கிடைக்குமா? நேஷனல் டெவலப்மெண்ட் நடக்குமா? இது எதுவுமே நடக்காது. ஸோ ஃபார் ஆல் தீஸ் திங், for the company development, for the production increasing, for the individual income, for the national growth, for everything, we are supposed to use more fund. The next, capital formation. So what is the capital? Is nothing but money which is needed to extend the business, to start a business, to run a business. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் நடத்தணும், ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் இல்லாமல் டெஃபினட்டாக உங்களால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த கேபிட்டலுக்கு என்ன வேணும்? மணி இஸ் அ கேபிட்டல். ஸோ த ஃபண்ட் இஸ் அ கேபிட்டல், த கேஷ் இஸ் அ கேபிட்டல். ஸோ திஸ் கேஷ் அண்ட் ஃபண்ட் இஸ் கோயிங் டு பி ரிசீவ்ட் ஃப்ரம் திஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட். அப்போ ஃபினான்ஷியல் மார்க்கெட் உனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? உங்கள் கம்பெனிக்கு கேபிட்டல் உருவாக்கி கொடுக்கறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, the next one is price determination. What does mean by determination? Fixing of price.
ஓகே, வேல்யூயிங் ஆஃப் ப்ரைஸ் ஃபார் த பர்டிகுலர் ப்ராடக்ட். ஒரு பொருளுக்கு விலையை நிர்ணயிக்கிறது, ஒரு பொருளுக்கு விலை வைக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் சொல்லுவோம். இங்கே விச் ஒன் இஸ் கோயிங் டு ஃபார் விச் ஒன் வி ஆர் கோயிங் டு டிட்டர்மைன் த ப்ரைஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ். அந்த மார்க்கெட்டில் விற்கக்கூடிய ஃபினான்ஷியல் அசட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ட்ரெஷரி பில்லு, கமர்ஷியல் பில்லெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்டுக்கு, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ்க்கு, ஃபினான்ஷியல் அசட்டுக்கு நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. எப்படி ஒரு காமன் மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் யூ ஹாவ் டு டிட்டர்மைன், யூ ஹாவ் டு கன்ஃபார்ம் த ப்ரைஸ் ஃபார் யுவர் ஃபினான்ஷியல் அசட். அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் அசட் இருக்குது இல்லைங்களா, செக்யூரிட்டிஸு, பில்லு, இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் டிட்டர்மைன் பண்ணணும். என்ன பேசிஸில் டிட்டர்மைன் பண்ணுவீங்க? ஆல்வேஸ் ஃபார் வாட் எவர் மேபி த ப்ராடக்ட், அது ஃபினான்ஷியல் அசட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு காமன் அசட்டாக இருக்கட்டும், ஆல்வேஸ் த ப்ரைஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பேஸ்ட் ஆன் தி டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ ப்ராடக்ட்டுக்கு எப்படி டிமாண்ட் இருக்குது, அதை சப்ளை எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். Okay, so this fixing of price for the financial asset is one way of mechanism, one procedure. What is the name of this mechanism? Price discovery process. இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் அசட்டுக்கு அதை டிமாண்டையும் சப்ளையும் பேஸ் பண்ணி நம்ம ஒரு விலை வைக்கிறோம் இல்லைங்களா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ப்ரைஸ் டிஸ்கவரி ப்ராசஸ். டிஸ்கவரினா கண்டுபிடிக்கிறது. சரியா, இங்கே நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? யூ ஹாவ் டிஸ்கவர்ட் அ ப்ரைஸ். அந்த பொருளுக்குரிய விலையை கண்டுபிடிச்சிட்டிங்க. எந்த பொருளுக்கு? ஃபினான்ஷியல் அசட்டுக்கு. யார் எங்கே கண்டுபிடிச்சிங்க? ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில். யார் கண்டுபிடிச்சது? த பையர் அண்ட் செல்லர். ஸோ வித் த இன்ட்ராக்ஷன் ஆஃப் த பையர் அண்ட் செல்லர், வித் த டிஸ்கஷன் ஆஃப் அ பையர் அண்ட் செல்லர், வித் த கம்யூனிகேஷன் ஆஃப் த பையர் அண்ட் செல்லர், ஒரு பையரும் ஒரு செல்லரும் அவங்களுக்குள்ள ஒரு நல்லா கம்யூனிகேட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இவ்வளோ விலை வைக்கலாமா இவ்வளோ விலை வைக்கலாமா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி, ஸோ பேஸ்ட் ஆன் த டிஸ்கஷன் த ஃபினான்ஷியல் அசட் ப்ரைஸ் இஸ் கோயிங் டு பி டிட்டர்மைன்டு. So this way of fixing the price is called as price discovery process. Okay, the next one is sale mechanism. So just now I said mechanism is nothing but procedure, it's a process. Okay, so what is the mechanism they are telling here? Sale mechanism. What is a sale? Selling of a particular financial asset. Here selling of product is not. Here selling of financial asset. So who is going to sell? The investor is going to sell. And what purpose he is going to sell? For getting the benefit. ஒரு ஃபினான்ஷியல் அசட்டு இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஒரு செல்லர் வந்து என்ன பண்ண போகிறாரு? சேல் பண்ண போகிறாரு. என்ன பர்பஸ்க்காக? அவருக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்காக. யாருமே லாபம் இல்லாமல் நம்ம இஷ்யூ பண்ண மாட்டோம். ஒரு பணம் கொடுக்குறோம், ஒரு ஃபினான்ஷியல் அசட்டை வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெக்டிங் சம் பெனிஃபிட். So that benefit is called as a marketability benefit. And liquidity. What is the liquidity? நீ இப்போ பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உனக்கு இப்போ எமர்ஜென்சி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 1 lakh கொடுத்துருக்கேன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் போய் என்கிட்ட இருக்க 1 lakh நான் கமர்ஷியல் பில்லாக இஷ்யூ பண்ணியிருக்கேன். பட் ஆஃப்டர் சம் பீரியட் ஐ எம் இன் நீட் ஆஃப் த மணி. ஸோ ஐ வாண்ட் டு கெட் பேக் த மணி. ஸோ எனக்கு ஒரு சர்டைன் பீரியட், ஏன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக ஈவன் இஷ்யூவராக இருந்தாலும் எனக்கும் பணம் தேவைப்படும் இல்லைங்களா சம்டைம். அந்த மாதிரி தேவைப்படும் போது எனக்கு பணம் வேணும்னா இமீடியட்டாக நான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் போய் நான் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்கணும். ஸோ அப்போ அதுக்கு அந்த ப்ரொசீஜர்ஸ், அதனால தான் சொன்னோம் ஷார்ட் டேர்ம் மார்க்கெட்டு லாங் டேர்ம் மார்க்கெட்டுன்னு சொன்னோம். ஏன்னா ஷார்ட் டேர்ம் மார்க்கெட்டில் ஒரு வருஷத்துக்குள்ள நீ திரும்ப வாங்கிக்கலாம். சப்போஸ் இஃப் யூ ஆர் இஷ்யூயிங் ஆர் மணி இன் லாங் டேர்ம் மார்க்கெட் இன் த சென்ஸ் யூ ஹாவ் டு வெயிட் அன்டில் த மெச்சூரிட்டி பீரியட். ஸோ அதுதான், ஸோ தட் கன்வெர்ட்டிங் பொசிஷன் இஸ் கால்ட் அஸ் அ லிக்விடிட்டி. ஸோ மார்க்கெட்டபிலிட்டி இன் த சென்ஸ் செல்லிங். உன்னோட ப்ராடக்ட்டை உன்னோட அசட்டை நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போய் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறீங்களோ தட் இஸ் அ மார்க்கெட்டபிலிட்டி பெனிஃபிட். லிக்விடிட்டி பெனிஃபிட் இஸ் நத்திங் பட் கெட் பேக். நீங்கள் கொடுத்த பணத்தை, கொடுத்த கடனை திரும்ப வாங்குறது. ஸோ நோ பர்சன் வில் ரெடி டு சாக்ரிஃபைஸ் இன் திஸ் அக்கேஷன். எனக்கு பணம் தேவைப்படும் போது என் பணத்தை யாருமே நான் வேணாம் நான் ரேட்டாக வாங்கிக்கிறலாம் சொல்லவே மாட்டோம். ஸோ எவ்ரிபடி இன் நீட் ஆஃப் திஸ் லிக்விடிட்டி. கண்டிப்பாக எல்லாருக்குமே பண தேவைகள் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த உன்னோட நீடை, உன்னோட பணத்தை வச்சு நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா யுவர் அசட் ஷுட் பி ரெடி டு ரீசேல். அப்போ உனக்கு தேவைப்படுறப்ப பணம் கிடைக்கணும் அப்படின்னா நீ அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் மார்க்கெட்டாக லாங் டேர்ம் மார்க்கெட்டாக பார்த்து நீங்கள் இஷ்யூ பண்ணணும். So this is called as a sale mechanism. The next one is information. So what is the information? The data which is available in the market. ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய தகவல்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டேட்டாஸை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். Here what is information? Here the information related to financial market. ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஷுட் ஷோ அண்ட் யூ ஷுட் எக்ஸிபிட், யூ ஷுட் கம்யூனிகேட், யூ ஷுட் மேக் விசிபிள் டு அதர்ஸ். ஏன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் நடக்கிற விஷயங்களை மற்ற எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா, பிகாஸ் பேஸ்ட் ஆன் திஸ் இன்ஃபர்மேஷன் ஒன்லி த பப்ளிக் வில் கம் அண்ட் இன்வெஸ்ட் தேர் மணி.
நீ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றதை டிரான்ஸ்பரண்ட்டாக நீ மக்களுக்கு சொன்னால் மட்டும்தான், இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணால் மட்டும்தான், கம்யூனிகேட் பண்ணால் மட்டும்தான் த சர்ப்ளஸ் பீப்புள் வில் கம் ஃபார்வர்ட் டு இன்வெஸ்ட் தயர் மணி. அப்போ தான் நிறைய பேர் வந்து உன்னோட ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த டிரான்ஸ்பரபிலிட்டி இல்லை, ஒரு டிரான்ஸ்பரண்ட் இல்லை அப்படின்னா யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, உன்னோட மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வாட் இட் ஷுட் பி தேர் இஸ் அ ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். So that's what they have mentioned. Consequent dissemination சொல்லியிருக்காங்க பாருங்க செகண்ட் லைனில். This is nothing but a logical spreading. உன்னோட இன்ஃபர்மேஷனு லாஜிக்கலாக ப்ராப்பராக எதை சொல்லணுமோ அதை மட்டும் பீப்புளுக்கு என்ன பண்ணணும், ஸ்ப்ரெட் பண்ணணும். எதுக்காக ஸ்ப்ரெட் பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, உன்னோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தென் ஒன் மோர் திங், வென் யூ ஆர் ஷோயிங் திஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் வென் த பீப்புள் ஆட்டோமேட்டிக்கலி கம்மிங் ஃபார்வர்ட், அப்போ உனக்கு டிரான்சாக்ஷன் காஸ்ட் குறையும். ஏன்னா நீ யாரையும் போய் என்னோட கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீ என்னோட மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்க போகிறதில்ல. ஸோ பை நோயிங் த இன்ஃபர்மேஷன் த பீப்புள் ஆர் கமிங் வாலண்டியர்லி. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி யுவர் டிரான்சாக்ஷன் காஸ்ட் வில் பி லோ. அப்போ நீ செலவு பண்ண வேண்டிய அந்த அட்வர்டைசிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே என்ன ஆகும், குறையும். ஸோ திஸ் இஸ் வாட் த யூசேஜ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டாபிக் we have discussed under the heading of intermediary function. Okay, the next function we are going to discuss is ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன். அப்போ ஒரு இன்டர்மீடியரியாக ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத பேசிட்டோம், சரியா? அப்போ ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன் மணி பேஸ்டாக இவங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொவைடிங் த பாரோயர் வித் ஃபண்ட். இதுதான் நம்ம ரிப்பீட்டடாக ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட மெயின் ரோலே என்னென்னா பாரோயருக்கு ஹெல்ப் பண்ணுறது. பாரோயர்னா யார், தோஸ் ஆர் ஹேவிங் த நீட், யாருக்கு பணம் தேவை இருக்கோ அந்த பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், ப்ரொவைடிங் த பாரோயர்ஸ் வித் த ஃபண்ட். பாரோயர்ஸ்க்கு உங்களுக்கு தேவையான பணத்தை தேவையான நேரத்தில் மேக் பண்ணி கொடுக்குறது, அவைல் பண்ணி கொடுக்குறது. இந்த செகண்ட் ஒன், ப்ரொவைடிங் த லெண்டர்ஸ் வித் ஏர்னிங் அசெட்ஸ். ஸோ அப்போ பாரோயருக்கு அவங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சு, அப்போ லெண்டருக்குனால என்ன பெனிஃபிட்டு, ஸோ தே ஷுட் கெட் அ ரிட்டர்ன் ஃப்ரம் தி அசெட். அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் மூலமாக அவங்களுக்கு என்ன கிடைக்கணும், சம் ரிட்டர்ன் இருக்கணும், ஐ மீன் சம் ப்ராஃபிட் இருக்கணும், சம் ஏர்னிங்ஸ் இருக்கணும். ஸோ அது மூலமாக என்ன ஆகும், தே கேன் கிரியேட் தயர் வெல்த். அவங்களோட வெல்த் வந்து அதிகமாகும், அவங்களோட அந்த வசதிகள் வந்து அதிகமாகும், அவங்களோட இண்டிவிஜுவல் இன்கம் அதிகமாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பிஸ்னஸும் என்ன ஆரம்பிக்கும், இன்க்ரீஸ் ஆக, டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ போத் த borrowers and lenders are going to get a benefit by way of this financial function. Okay, the last one is providing liquidity in the market. இவ்வளோ இப்போ தான் சொன்னோம், liquidity in the sense converting the asset into cash. அதாவது திரும்ப ரீசேல் பண்ணுறது, உனக்கு தேவையான நேரத்தில் டக்குன்னு அந்த பில் என்னவா மாற்றுறீங்க, கேஷாக மாற்றுறீங்க. ஸோ திஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஹெல்ப்ஸ் டு கன்வெர்ட் யுவர் அசெட் இன்டு த கேஷ் whenever you are having the need. உனக்கு எப்போல்லாம் டக்குன்னு பணம் தேவைப்படுதோ அப்போயெல்லாம் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் போய் என்ன பண்ணிக்கலாம், அந்த அசெட்டை மணியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி. Okay, so with this we have completed functions of financial market. Okay, the next one is difference between new issue market and secondary market. Is the most important 5-mark question. Okay, otherwise we can say primary market and secondary market. New issue market nalum primary market nalum onnu dhaan. So this question is alternatively can be set primary market and secondary market. Okay, yeah, let me discuss the differences between these two markets. So what is the new issue market or primary market? So it's a first time issue market, it's a fresh issue market, it's a first time issue market in the sense new issue market. இப்போ இந்த மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இதுவரையுமே யாருமே இஷ்யூ பண்ணாத, இதுவரையும் மார்க்கெட்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் மொதல் இந்த ஷேர்ஸையும் செக்யூரிட்டிஸையும் சேல் பண்ணக்கூடிய மார்க்கெட்டுக்கு பேர் தான் நியூ இஷ்யூ மார்க்கெட். ஸோ வாட் இஸ் செகண்டரி மார்க்கெட், இட்ஸ் அ செகண்ட் டைம் செல்லிங் மார்க்கெட், as a resale market. அப்போ ஆல்ரெடி இஷ்யூ பண்ண ஒரு ஃபார்மர்லி இந்த சென்ஸ் ஆல்ரெடி, ஸோ ஏற்கனவே ஒரு மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ண செக்யூரிட்டிஸை வாங்கி திரும்ப ரீசேல் பண்ணுறோம் இல்லைங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் அ செகண்டரி மார்க்கெட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பையிங். ஸோ வாட் இஸ் அ பையிங், ஹவு ஃபார் த பையிங் ஆக்டிவிட்டீஸ் இஸ் ஹெல்ட் நியூ இஷ்யூ மார்க்கெட். எப்படி நியூ இஷ்யூ மார்க்கெட்டில் பை பண்ண போகிறோம், டைரக்ட்லி. வாட் இஸ் மீன் பை டைரக்ட்லி, பையரும் செல்லரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியாக மீட் பண்ணிக்க போகிறாங்க, இங்கே மிடில் மேனே இல்லைன்னு சொல்லிட்டோம். So that's why it's called as a direct marketing. Okay, so secondary market is an indirect marketing because sometimes the middleman will be there because it's a resale. இங்க second time sale பண்றனால definitely middleman இருக்காங்க, அதனால தான் இது indirect marketing னு சொல்றோம், indirect buying னு சொல்றோம். Okay, then financing. So here the budding institution, budding business, budding in the sense new business னு அர்த்தம். budding னா புதுசா உருவாகிறது, புதுசா மலர்றது. பட்டுனாலே மலர்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பூ மலர்றதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இங்கே budding enterprises we are telling. Enterprises is nothing but business. ஸோ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ நியூ பிஸ்னஸ் ஆர் எல்ஸ் இஃப் யூ வாண்ட் டு டெவலப் யுவர் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் வாட் எவர் இட் இஸ், யூ நீட் மணி.
நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை ஏற்கனவே இருக்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுனாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வேணும். அப்போ எங்கே போவீங்க? நியூ இஷ்யூ மார்க்கெட்டுக்கு. அப்போ நியூ இஷ்யூ மார்க்கெட்டை யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற பட்டிங் என்டர்பிரைஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், பிஸ்னஸை டெவலப் பண்ணுறவங்களுக்கும் இதை ஹெல்ப் பண்ணும். ஓகே, செகண்டரி மார்க்கெட்டை யாருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, த செகண்டரி மார்க்கெட் வில் நாட் ஹெல்ப்ஸ் டு கம்பெனிஸ். இது கம்பெனிக்கு பணம் தரமாட்டாங்க. ஏன்னா இது யாருக்கு மட்டும் தான் தருவாங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் தருவாங்க. திரும்ப அதை வாங்கி இன்னொருத்தருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதான் ரீசேல்னு சொல்கிறோம். ஸோ இன்னொரு இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிற பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் இங்கே வந்து மணி அவைலபிளாக இருக்கும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹவு கேன் செக்யூரிட்டிஸ் பி சோல்டு. இங்கே ஒன்லி ஒன்ஸ், ஒரே ஒரு டைம் தான். ஏன்னா இதுக்கு பேரே நியூ இஷ்யூ மார்க்கெட், ஒன் டைம் மார்க்கெட். ஓகே, செகண்டரி மார்க்கெட்டில் எப்படி சேல் பண்ணுறாங்க? மல்டிபிள் டைம்ஸ். ஏன்னா அதை வாங்கி திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம செகண்ட்ஸில் கார்லாம் வாங்கி டூ வீலராக வாங்கி யூஸ் பண்ணிட்டு திரும்ப விற்கிறோம் இல்லைங்களா, லைக் தட் இங்கே வந்து எகைன் அண்ட் எகைன் அதை சேல் பண்ணுறதுனால திஸ் இஸ் கால்ட் அஸ் அ மல்டிபிள் டைம் மார்க்கெட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பையிங் அண்ட் செல்லிங் பிட்வீன். யார் ரெண்டு பேருக்கு நடுவில் இங்கே பையிங் அண்ட் செல்லிங் நடக்க போகுது? ஸோ இந்த பிரைமரி மார்க்கெட் கம்பெனி அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இஸ் கோயிங் டு டேக் பார்ட். பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸில் யார் இன்வால்வ் ஆக போகிறாங்க அப்படின்னா, போத் கம்பெனி அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே இன்வால்வ் ஆக போகிறாங்க. ஆனால் செகண்டரி மார்க்கெட் ஆல்ரெடி ஐஸ் இது யாருக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும்? இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான். வாங்கி இன்னொரு பிஸ்னஸ் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். தென் கெயின்டு பர்சன், இங்கே யாருக்கு இதனால் பெனிஃபிட்? கம்பெனிக்கு பெனிஃபிட். ஏன்னா இவங்க பட்டிங் கம்பெனிக்கும் டெவலப் பண்ண நினைக்கணுன்ற கம்பெனிக்கும் இவங்க லோன் கொடுக்குறாங்க. ஸோ it is benefited by company. Secondary market is benefited to the investors. The next intermediary. கண்டிப்பாக இன்டர்மீடியரி செகண்டரி மார்க்கெட்டில் டெஃபினட்டாக இருக்காங்க. ப்ரைமரி மார்க்கெட்டில் இன்டர்மீடியரி இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக மிடில் மேன்னு சொல்ல மாட்டோம், உங்களுக்கு என்ன அண்டர் ரைட்டர்னு சொல்லுவோம். அண்டர் ரைட்டர் இந்த சென்ஸ் அவங்க நேமில் வாங்கி அவங்க ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு அவங்க சேல் பண்ணுறாங்க. அதனால தான் இங்கே மிடில் மேன்னு சொல்ல மாட்டோம். தே ஆர் கால்ட் அஸ் அன் அண்டர் ரைட்டர். தே ஆர் த ஓனர் ஆஃப் த பர்டிகுலர் செக்யூரிட்டி. ஓகே, இங்கே செகண்டரி மார்க்கெட்டில் மிடில் மேன் இருக்காங்க. அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா புரோக்கர். உங்களுக்கு தெரியும் புரோக்கர் அப்படின்னாலே ஜஸ்ட் யாரோ ஒருத்தரோட வீட்டையோ இல்லை யாரோ ஒருத்தரோட அசட்டையோ சேல் பண்ணி கொடுத்துட்டு கமிஷன் மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால தான் அவங்க புரோக்கர், பிகாஸ் தே ஆர் நாட் த ஓனர் ஆஃப் த பர்டிகுலர் அசட். ஆனால் அண்டர் ரைட்டர் இஸ் கன்வெர்ட்டிங் as a owner of the particular asset. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் ப்ரைஸ். நியூ இஷ்யூ மார்க்கெட்டில் விற்கக்கூடிய அசட்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்கும் ப்ரைஸ் அப்படின்னா, ஃபிக்ஸட் ப்ரைஸாக தான் இருக்கும், சேஞ்சஸே இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்வேஸ் ரிமைன் நாட் சேஞ்ச்ட். ஓகே, செகண்டரி மார்க்கெட்டில் ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் வில் பி வேரி பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கனைசேஷனல் டிஃப்ரென்ஸ். இதோட ஆர்கனைசேஷன் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். That means if you are running a business and most probably the primary market comes under the category of SEBI. அப்போ செபி எந்த லொக்கேஷன் சொல்கிறாங்களோ அந்த லொக்கேஷனில் தான் நீங்கள் ஆஃபீஸ் இது பண்ணணும். செபியோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் வருவீங்க, சரிங்களா? ஸோ இட்ஸ் பியூர்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் செபி. ஸோ தேர் இஸ் a specific location for this. அண்ட் செகண்டரி மார்க்கெட் இஸ் அ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் போய் சேல் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஒரு ப்ரிஸ்கிரைப்டான பிளேஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, our convenient we can determine the places. The next question is classification of financial asset. ஸோ ஃபினான்ஷியல் அசட் இப்போ நம்ம நேரம் பேசணும். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஃபினான்ஷியல் அசட்டை தான் சேல் பண்ணுறோம், ஃபினான்ஷியல் அசட்டை தான் சேல் பண்ணுறோம்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த ஃபினான்ஷியல் அசட்டை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் அ மார்க்கெட்டபிள் அசட், அனதர் ஒன் இஸ் non-marketable asset. So marketable assets in the sense which can be easily bought, which can be easily sold. எந்த ஒரு இதை வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல், எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல், எந்த ஒரு பெரிய ஃபார்மாலிட்டிஸும் இல்லாமல் ஈஸியாக பை பண்ணி சேல் பண்ணுறோமோ அந்த அசட்டுக்கு பேர் தான் மார்க்கெட்டபிள் அசட். So which can be easily sold, which can be easily transferable from one person to another person without having more procedure, more disturbances, more struggle. ஸோ நிறைய ப்ரொசீஜர்ஸ் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அசட்டை தான் என்னென்னு சொல்லுவோம்னா மார்க்கெட்டபிள் அசட். ஸோ எதெல்லாம் இந்த கேட்டகரி கீழே வரும் அப்படின்னா, ஷேர்ஸ் ஆஃப் லிஸ்டட் கம்பெனி. லிஸ்டட் கம்பெனினா செபிக்கு கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனிக்கு பேர் தான் லிஸ்டட் கம்பெனி. ஸோ செபியோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிற லிஸ்டட் கம்பெனியில் வாங்குகிற ஷேர்ஸுக்கு எந்த ஒரு பெரிய ஸ்ட்ரகிளும் இருக்காது. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி லிஸ்டட். செபிக்கு கீழே இருந்தாலே அங்கே எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு தெரியும் நமக்கு. ஓகே, தென் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பிகாஸ் இட்ஸ் ஃபுல்லி ஓன்டு பை த கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட் நேமில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். தென் பாண்ட் ஆஃப் பப்ளிக் செக்டர். பப்ளிக் செக்டர்னாலே கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கிங் தான். அப்போ கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கிங் கீழே இருக்கிற பாண்டை நீங்கள் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல், எந்த ப்ரொசீஜர்ஸும் இல்லாமல், ஹிக்கப்ஸும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் பை பண்ணி சேல் பண்ணலாம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் மார்க்கெட்டபிள் அசட். ஸோ த வேர்ட் இட் செல்ஃப் யூ கேன் ரிமெம்பர். நான் மார்க்கெட்டபிள் விச் கேன் நாட் பி ஈஸிலி மார்க்கெட்டபிள். நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் இந்த அசட்டை வாங்கிடவும் முடியாது, விற்கவும் முடியாது. யூ ஷுட் ஃபாலோ சம் ப்ரொசீஜர்.
You have to obey the procedure. You should have some problem while buying and selling of these assets. கண்டிப்பாக இந்த அசட்டை வாங்கும் போதோ விற்கும் போதோ உனக்கு சம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும், சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த டைப் ஆஃப் அசட்டை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் மார்க்கெட்டபிள் அசட். ஸோ விச் cannot be sold easily, which cannot be transferred easily. அவ்வளோ சீக்கிரம் இதை ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. ஸோ என்னென்ன அசட்லாம் இந்த கேட்டகரி கீழே வரும் அப்படின்னா பேங்க் டெபாசிட், பிஎஃப், பென்ஷன் ஃபண்ட், நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் அண்ட் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். இதெல்லாம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபாலோ சம் ப்ரொசீஜர். So without using the procedure, you couldn't transfer easily. So with this, we have completed chapter 4, financial market. So this is the basic about the financial market. So financial market na enna? So what is the types of financial market and how far the financial market are doing, and what is the nature of work is done by the financial market, and what is the difference between primary market and secondary market. Then finally classification of marketable assets we have discussed. Okay, thank you students. Remaining we will see in the next class.